நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தாவேக ஆட்சி கட்டில உட்கார்ந்த பிறகு தமிழ்நாட்டுல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது அதிமுக கட்சியா இருக்கட்டும், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், பல மாற்றங்கள்ல இங்க நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்துல இங்க யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரின பொழுது திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அதே போல ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள்லாம் திமுகவுடைய பர்மிஷனோட என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுல ஆரம்பத்துல இவங்களுடைய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா நாங்க ஆதரவு தாவேகாவுக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களுடைய ஆதரவை நாங்க தாவேகாவுக்கு தரோம். ஆனா கூட்டணி அப்படின்னும் பொழுது திமுகவில் தான் நாங்கள் கூட்டணி என்ன பண்றோம், நீடிக்கிறோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில கட்சிகள், நம்ம தேமுதிகவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இன்னும் பல கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் போன்ற கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, திமுக கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம், தாவேகாவுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போட்டாரு. என்னன்னா, திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்பாக பாஜக ஒரு விஷயத்தை கையாண்டாங்க. இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றதுனால அதிமுகவை இங்க காரணம் காட்டி பல கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்த போடுவதாக ஒரு பேச்சுகள் அடிபட்டது. அடுத்த கட்டமா தாவேகா என்ன பண்ணாங்கன்னா, இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, விசிகா கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, இடதுசாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்துது, மதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துது, இப்படின்னு நரேட்டிவை இவங்களே என்ன பண்ணாங்க, செட் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், விசிகா கூட இத்தனை இடம் பேசிட்டு இருக்கோம், இடதுசாரிகள் கூட இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், மதிமுக கூட இவ்வளவு பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்களாகவே என்ன பண்ணாங்கன்னா நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா திமுக கூட்டணி உடையாம இருந்தது. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக போன்ற கட்சிகளுடைய தலைவர்களுடைய டயலாக்கெல்லாம் இப்ப கூட நீங்க எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். இப்போ அவங்க நடந்துக்கிறதுக்கும் அப்போ அவங்க பேசுனதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றத நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆரம்பத்துல இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தாவேகாவும் கூட சேர்ந்து பிளான் போட்டாங்க. ஆனா இந்த கூட்டணி உடையாம ஸ்ட்ராங்கா இருந்தது. கொள்கை ரீதி இந்த ஒரு வேர்டு தாங்க. திமுக கூட்டணியில இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு கட்சிகளும் உடையாம அப்படியே தொடர்ச்சியா 2019 நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் 2021 சட்டமன்றம், அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் திரும்ப 2020 நாடாளுமன்ற தேர்தல், இப்படின்னு ஒவ்வொரு 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் உடையாம இந்த கொள்கை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த கூட்டணி உடையாம இருந்தது. ஆனா இன்னைக்கு கொள்கையாவது அதுவாவது இதுவாவது எங்களுக்கு பதவிதான் முக்கியம் அப்படின்னு திமுக கூட்டணியை உதறி தள்ளிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் போயிட்டு தாவேகால போய் இணைஞ்சாங்க. ஆரம்பத்துல போகும்போது ஒரு ஆதரவு, அப்படி வெளியில இருந்து தான் ஆதரவு. காங்கிரஸ் கூட இந்த கூட்டணியை ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு என்ன பண்ணாங்க, டைரக்டா தாவேகா கூட கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இடதுசாரிகள், விசிகா, ஐயுஎம்எல் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் மாதிரிலாம் நாங்க இல்ல, அவங்கள மாதிரி நாங்க துரோகியெல்லாம் கிடையாது, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா ஆதரவு தாவேகாவுக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்க. சோ விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட்டாரு. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பாக தான் உடைக்க முடியல, தேர்தலுக்கு பிறகு உடைக்கலாமே அப்படின்னு நாங்க கூட்டணி ஆட்சியில என்ன பண்றோம், பங்கு தர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, அழைப்பு கொடுத்தாங்க. இந்த பால்ல விழுந்தவங்க ஐயுஎம்எல்லும் அதே போல விசிகாவும் தான் விழுந்தாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதை நிராகரிச்சாங்க இடதுசாரிகள் ரெண்டு பேருமே, மார்க்சிஸ்டா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், என்ன பண்ணாங்க, நிராகரிச்சாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பேச்சுகள் எப்படியா இருந்தது, ஐயுஎம்எல் ஸ்ட்ராங்கா அறிவிச்சிட்டாங்க, நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறோம், விசிகாவும் வெளியேறிச்சு. ஆனா இடதுசாரிகள் ரெண்டுமே வந்து என்ன பண்ணாங்க, கொள்கை ரீதியில தமிழ்நாட்டுக்கு எதுனா ஒரு சண்டைனா அது நாங்க திமுகவோட சேர்ந்து என்ன பண்ணுவோம், சண்டையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணாங்கன்னா குரல் கொடுத்திருந்தாங்க. ஆனா இடையில இவங்க பேச்சுகள்ல சில தடுமாற்றங்கள் வந்தது. ஆனா இன்னைக்கு சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுறோம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி ஐயா சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில திமுக கூட்டணியே கிடையாது, மதசார்பற்ற கொள்கையே கிடையாது, நீங்க எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களுக்கு ரொம்ப கொந்தளிச்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு
சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறோம், கூட்டணியில இல்ல அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுத்துறாங்க. சோ இதனால திமுகவுக்கு இது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது வரைக்கும் தான் கூட்டணி கட்சிகளை எங்க தோல்ல சுமந்து அவங்கள சட்டமன்றத்துக்குள்ள நம்ம கூட்டணி போயிட்டு இருப்போம். சோ இனி வேண்டாம், இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடலாம். இனி நடக்க போகிற ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து களம் காணுவோம். திமுக ஒரே ஆளா தனியா நின்று எந்த அளவுக்கு ஒரு மாசான கட்சி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடர் அப்படின்றத நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு. நம்மளை யாரெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பாடம் எடுப்போம் ஐயா, வாங்க ஐயா நம்ம தனியா நிற்போம் அப்படின்னு திமுகக்குள்ள ஒரு கலக குரல் எழும்பியிருக்கு. சோ இதனால பல நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸை எந்த அளவுக்கு வச்சோமோ அதே அளவுக்கு தான் இவங்க எல்லாரையும் வைக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் இங்க எழும்பியிருக்கு. ஆனா தேமுதிக இன்னும் அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கமலஹாசன் அவரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி எல்லாமே என்ன பண்றாங்க, கூட்டணிக்குள்ள தான் இருக்காங்க. மதிமுக அவங்களுடைய நிலைப்பாட பொதுக்குழு கூட்டி என்ன பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணிட போறாங்க அப்படின்னு தெரியுது. சோ திமுக கூட்டணியில கொள்கை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இவங்க வந்தாங்க. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், அதே போல ஐயுஎல் போன்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்காங்க. அடுத்து மார்க்சிஸ்டும் சொல்லிடுவாங்க. ஏன்னா மார்க்சிஸ்டும் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்து தானே மார்க்சிஸ்ட். ஸோ அவங்க அந்த நிலைப்பாடு எடுத்துருவாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறதுனால தாவேக்காவை பார்த்து நீங்க போறீங்கல்ல, ஆனா தாவேக்கா எந்த அளவுக்கு ஒரு பாசிச கொள்கையை உள்வாங்கி பாஜகவை எந்த அளவுக்கு இந்த இடத்துல காலூன்ற வைப்பாங்க, அப்ப இந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் எங்க அலமோதுவாங்க அத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, திமுகவில இருந்து வருகிற குரல்கள் இங்கே இவங்களுக்கு தக்க பாடம் புகுட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் நம்ம இருந்துட்டு இன்னைக்கு பதவி சுகத்துக்காக ஆட்சி அதிகாரத்துல திமுக இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படி போறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் போகணும். தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பேசின பேச்சுகள் இருக்க, எப்பா 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 திமுக தான் ஆட்சிக்கு வந்துரும், திமுக தான் எல்லாமே பண்ணிரும், நாங்க திமுக கூட்டணியில இருப்போம். திருமாவளவனர்களா சொன்னாரு, விசில் அடிக்கிறவர்களை தேட்டருக்கு அனுப்புகள், சட்டமன்றம் வேண்டாம் அப்படின்னாரு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்ட பிறகு கூட சேர்ந்து நாங்களும் விசில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவர்கள் மாறுறதுனாலதான் இன்னைக்கு பனையூர் பாபு முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, திமுக கட்சியில வந்து என்ன பண்றாங்க, இணைகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருடைய நிலைப்பாடு சரியில்லை, தள்ளாடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, வெளியே வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஆளு ஷானவாஸ் வர போறாரு, சங்கத்தமிழன் வர போறாரு, இப்படின்னு பல விலகல் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுவே திமுக ஆட்சியில இருந்தா இவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இல்ல அப்படின்றதுக்காக இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு மனவேதனை திமுக தலைவர் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் அங்கிருந்து வர செய்திகள் இங்க சொல்றாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உங்களை நம்பினாரு, எந்த அளவுக்கு உங்களை ஒரு இடத்துல வச்சு அழகு பார்த்தாரு, ஆனா இன்னைக்கு உதறி தள்ளிட்டு என்ன பண்றீங்க, பதவி சுகத்துக்காக போயிருங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக தரப்புல இருந்து வருகிற மனவேதனையா இங்க நம்ம சொல்ற வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறோம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ இப்படியா இருக்கும்பொழுது சிபிஐ ஒரு நிலையான முடிவு எடுத்திருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல திமுக அதிமுக இல்ல, ஏன்னா அடுத்தடுத்து தலைமுறைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கட்சி நிர்வாகிகள் கிட்ட பல நாளா நாங்க பேசி ஒரு தீர்ந்த ஆலோசனை முடித்த பிறகுதான் நாங்க என்ன பண்றோம், இந்த முடிவை அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ இப்போ தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருந்து நிறைய கட்சிகள் விலகுறத நம்ம இங்க பாக்குறோம். திமுக தனித்து விடப்பட்டிருக்கதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.